1400 வருஷம் பழமையான ஆலயம் இது. ஒரு வியாபாரி ஒரு காலத்தில் வண்டியை மிளகு ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் திருமுதுகுன்றம்ங்கிற விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய சந்தைக்கு விற்பனைக்காக போகிறான். சுங்க அதிகாரிகள்லாம் இது என்ன அப்படின்னு கேட்கும்போது மிளகுக்கு சுங்க வரி அதிகம் அப்படிங்கிறதுனால பயிருன்னு போய் சொல்லிடுறான். இங்கே சந்தையில் போய் திறந்து பார்க்கும்போது எல்லாமே பயிராகவே மாறி இருந்தது. அவன் திரும்ப வந்து சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மிளகுக்குண்டான சரியான வரி செலுத்தின பிற்பாடு எல்லா பயிரும் மிளகாவே மாறுது. குளம் ரொம்ப விசேஷமான குளம். மகாபாரத காலத்திலேயே உருவான குளம் இது. குளம் தோன்றி அப்புறமா தான் கோவில் தோன்றிருக்கு. மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு முறை இந்த பக்கத்தில் பயணத்தில் வரும்பொழுது தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணி தண்ணிக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அர்ஜுனனுடைய காண்டீப வில்லை வளைச்சி இந்த ஏரியை விநாயகர் உற்பத்தி பண்ணதா சாஸ்திரம். அகத்தியர் தென்திசை நோக்கி பயணப்படும் போது நம்ம உடையார்பாளையம் பக்கம் வரும்போது இந்த அனுஷ்டானம் பண்ணுற நேரம் அவர் உட்காந்து நம்ம குளக்கரையில் இந்த காண்டீப தீர்த்த கரையில் உட்காந்து இந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கு, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏரியில் இருக்கிற தவளையெல்லாம் சத்தம் போட்டு அவரை இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால் கோவம் வந்து அவர் என்ன பண்ணார், இனிமேல் தவளையே கத்தக்கூடாதுன்னு சாபம் விட்டுறார். இன்றைக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ ஒரு அந்த கார்காலம் அந்த தவளை கத்தக்கூடிய காலகட்டம் வந்தாலும் தவளை கடக்கும், ஆனால் அந்த தவளை கத்தாது. அது ஒரு சிறப்பு இந்த ஏரிக்கு. அத்திவரதர் இப்போது சமீபமாக அந்த விளம்பரம் ஆனது. அத்திவரதர் கூட நம்ம உடையார்பாளையம் பெருமாள் கோயிலில் தான் வச்சு இந்த முகலாயர்கள் காலகட்டத்தில் திருடு போகாமல் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் இங்கே வச்சு அதை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க முகலாயர்களிடந்து. உடையார்பாளையம் 9 கிரகங்களுக்கும் பரிகார ஸ்தலம். இந்த 9 கிரகங்களுடைய பாதிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க உடையார்பாளையத்தில் வந்து இந்த இறைவனுக்கு வழிபாடு செய்யும்பொழுது அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு விசேஷமான நவகிரகம் உள்ள ஸ்தலம். இந்த ஊர் பேர் உடையார்பாளையம். சுவாமி பேர் பயரணீஸ்வரர், அம்பாள் பேர் நறுமலர் பூங்குழல் நாயகி. தமிழ் பேர் இது ரெண்டும். சமஸ்கிருதத்தில் சுவாமி பேர் முருகபுரீஸ்வரர், அம்பாள் பேர் சுகந்த குசும குந்தலாம்பிகை. 1400 வருஷம் பழமையான ஆலயம் இது. ஒரு வியாபாரி ஒரு காலத்தில் வண்டியை மிளகு ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் திருமுதுகுன்றம்ங்கிற விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய சந்தைக்கு விற்பனைக்காக போகிறான். அப்போது இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருந்திருக்கு. இந்த நாட்டோட ஆரம்ப பகுதியாக இந்த ஊர் இருந்திருக்கு. அப்போ இருக்க அந்த செக் போஸ்ட்டில் இருக்க சுங்க அதிகாரிகள்லாம் இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த பயிருன்னு போய் சொல்லிடுறான். மிளகுக்கு சுங்க வரி அதிகம் அப்படிங்கிறதுனால பயிருன்னு போய் சொல்லிடுறான். அதுவும் சாமியை சாட்சியாக வச்சுட்டு அந்த பொய்யை சொல்லிடுறான். அங்கே சந்தையில் போய் திறந்து பார்க்கும்போது எல்லாமே பயிராகவே மாறி இருந்திருக்கு. அப்போது ஒரு அசரீரி அவனுக்கு உத்தரவு போடுது, இதை எங்கே மாற்றியும் அங்கேயே போய் மாற்றுன்னு உத்தரவு போடுது. அவன் திரும்ப வந்து சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மிளகுக்குண்டான சரியான வரி செலுத்தின பிற்பாடு எல்லா பயிரும் மிளகாவே மாறுது. மிளகை பயிராக மாற்றியதால பயரு அணி ஈஸ்வரர் அப்படின்னு சாமியோட நாமதியும். முர்கம்னா பயிர், சமஸ்கிருதத்தில் முர்கம்னா பயிர்னு அர்த்தம். இங்கே குளம் ரொம்ப விசேஷமான குளம். மகாபாரத காலத்திலேயே உருவான குளம் இது. குளம் தோன்றி அப்புறமா தான் கோவில் தோன்றிருக்கு. மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு முறை இந்த பக்கத்தில் பயணத்தில் வரும்பொழுது தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணி தண்ணிக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அர்ஜுனனுடைய காண்டீப வில்லை வளைச்சி இந்த ஏரியை விநாயகர் உற்பத்தி பண்ணதா சாஸ்திரம். இந்த ஏரியை ஒரு வில் அமைப்பில் கட்டியிருப்பாங்க. பொதுவாக ஆலயங்கள் இருக்கக்கூடிய திருக்குளம்லாம் சதுரமாவோ இல்லை வட்டாவோ தான் இருக்கும். இந்த ஏரி மட்டும்தான் ஒரு வில் அமைப்பு, ஒரு போ ஷேப்லேயே அப்படியே இந்த ஏரி அமைச்சிருப்பாங்க அந்த காண்டீபத்தோடைய நினைவாக. அதனால் இந்த தீர்த்தத்துக்கு காண்டீப தீர்த்தம்னே பேர். அகத்திய முனிவர் தென்திசை நோக்கி பயணப்படும் போது, அதாவது சாமி அம்பாளுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அப்போ தென்திசை தூக்கிக்குது. அகத்திய முனிவரை போய் இந்த தென் கடைசியில் நின்னா சமமாயிடும், பூமி சமமாயிடும் சிவன் உத்தரவு போகிறார். அந்த பயணத்தின் போது அகத்தியர் தென்திசை நோக்கி பயணப்படும் போது நம்ம உடையார்பாளையம் பக்கம் வரும்போது இந்த அனுஷ்டானம் பண்ணுற நேரம், சந்தியாவந்தனம் பண்ணுற நேரம் வருது. அவர் உட்காந்து நம்ம குளக்கரையில் இந்த காண்டீப தீர்த்த கரையில் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கு, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏரியில் இருக்கிற தவளையெல்லாம் சத்தம் போட்டு அவரை இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால் கோவம் வந்து அவர் என்ன பண்ணார், இனிமேல் தவளையே கத்தக்கூடாதுன்னு சாபம் விட்டுறார். இன்றைக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ ஒரு அந்த கார்காலம் அந்த தவளை கத்தக்கூடிய காலகட்டம் வந்தாலும் தவளை கடக்கும், ஆனால் அந்த தவளை கத்தாது. அது ஒரு சிறப்பு இந்த ஏரிக்கு. 1400 வருஷம் பழமையான ஆலயம் இந்த ஆலயம். புனருத்தாரணம் ஆகிட்டு இருக்கு. இப்போது திருப்பணிகளாக நடந்துகிட்டு இருக்கு. அது வரையில் கும்பாபிஷேகத்துக்குண்டான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு. முகலாயர்கள் காலகட்டத்தில் இப்போ இங்கே ஜமீன் வந்து ரொம்ப வலுவாக இருந்த காலகட்டம். காஞ்சிபுரத்துக்கும் உடையார்பாளையத்துக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் உண்டு. இந்த
ஜமீன்தார் மன்னர்கள்லாம் வந்து பல்லவ மன்னருடைய வழித்தோன்றர்கள், அவங்க வழி வழியா வந்த வழித்தோன்றர்கள். அவங்க காலாட்கள் தோழ உடையார்கள்னு பேரு. இங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்களுக்கு காலாட்கள் தோழ உடையார்கள்னு அந்த பல்லவ அரசர்கள்ல காலாட்கள் வழியாக இருந்தவங்க இவங்க. ஸோ இவங்க அவங்களோட பெரிய நெருங்கிய தொடர்பு உள்ளதுனால காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கும் உடையார்பாளையம் ஜமீனுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு, பெரிய தொடர்பு உண்டு. அதனால முகலாயர்கள் காலகட்டத்தில் முகலாயர்கள் வந்து இங்கே நிறைய கோயில்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரும்போது இந்த நம்ம இப்போ காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்து அங்கே இருந்த பங்காரு காமாட்சின்னு முழுக்க சொர்ண விக்கிரகம், அந்த அம்பாள் வந்து இப்போ தஞ்சாவூர் கிருஷ்ணகிரியில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது முழுக்க சொர்ண விக்கிரகம். அந்த சிலையை திருட்டு போயிடக்கூடாதுன்னு அதை அவங்க எடுத்து வந்து உடையார்பாளையத்தில் ஜமீன்கிட்ட கொடுத்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. நம்ம சிவன் கோயிலே வந்து அதுக்கு ஒரு தனியாக மண்டபம், காமாட்சி மண்டபம்னு மண்டபமே கட்டி அந்த அம்பாளை இங்கே வச்சு ரொம்ப வருட காலம் கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் வந்து இங்கே பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அத்திவரதர், இப்போது சமீபமாக அந்த விளம்பரம் ஆனது அத்திவரதர் கூட நம்ம உடையார்பாளையம் பெருமாள் கோயிலில் தான் வச்சு இந்த முகலாயர்கள் காலகட்டத்தில் திருடு போகாமல் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் இங்கே வச்சு அதை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க முகலாயர்கள் கிடந்து. ஒரு குறைந்த அளவு வீரர்களை வச்சே அவ்வளோ பெரிய முகலாயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு பழைய வீரம் மிக்க மன்னர்கள் இருந்த பகுதி இந்த பகுதி. இங்கே நவகிரகம் ரொம்ப விசேஷம். நவகிரகம் எப்படின்னா அந்தந்த தேவதைக்குண்டான ஒரு தேவதைக்கும் ஒரு மண்டலம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அந்த தேவதை இருக்கக்கூடிய உதாரணமாக ஒரு ஆசனம் வச்சு ஒரு வாகனம் மாதிரி வச்சுக்கலாம், அது அந்த தேவதை இருக்கக்கூடிய பீடம், அதுக்கு மண்டலம்னு பேர். ஒரு கிரகத்துக்கும் ஒரு மண்டலம் உண்டு. உதாரணமாக சூரியனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்த்துலாகார மண்டலம், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சந்திரனுக்கு சமசதுர்த்தாகார மண்டலம், சதுரமாக இருக்கும். இப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு மண்டலம் உண்டு. நம்ம உடையார்பாளையம் கோவிலில் அந்த மண்டலத்தை முதல்ல பிரதிஷ்டை பண்ணி, அந்த மண்டலத்துக்கு உண்டான இதை பிரதிஷ்டை பண்ணி அதன் மேலே கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயில் சூரிய பகவானுக்கு, திருநள்ளாறு சனி பகவானுக்கு, திருநாகேஸ்வரன் ராகபகவானுக்கு தனித்தனியாக ஒரு ஆலயங்கள் பரிகார ஸ்தலமாக இருக்கும். உடையார்பாளையம் 9 கிரகங்களுக்கும் பரிகார ஸ்தலம். இந்த 9 கிரகங்களுடைய பாதிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க உடையார்பாளையத்தில் வந்து இந்த இறைவனுக்கு வழிபாடு செய்யும்பொழுது அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு விசேஷமான நவகிரகம் உள்ள ஸ்தலம். அதே போல் நவகிரகங்களுக்கு உற்சவ மூர்த்தி நம்ம கோவிலில் தான் இருக்குது. மீதி கிட்டத்தட்ட தமிழகத்தில் எந்த ஆலயத்திலையுமே ஒரு தனி சன்னதியில் அந்தந்த தேவதைக்கு இருக்கலாம். திருநள்ளாறில் சனி பகவானுக்கு இருக்கலாம், ராகு பகவானுக்கு இருக்கலாம், இப்படி தனித்தனி இருக்கலாமே தவிர 9 நவகிரகங்களுக்கும் உற்சவ மூர்த்தி வச்சு அதுக்கு உற்சவம் பண்ண ஊர் உடையார்பாளையம் மட்டும். தமிழகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. அதே போல் வாசல்லையே வில்விளைத்த விநாயகர், நான் ஏற்கனவே அந்த ஏரி பற்றி இந்த தகவல் சொல்லும்போது விநாயகர் தான் அந்த வில்லை வளைச்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அர்ஜுனுடைய காந்தி வில், அந்த வில்லை வளைச்ச அமைப்பில் நம்ம கோவில் வாசல்லையே ஒரு சன்னதி இருக்கும். வில்விளைத்த விநாயகர்னு அவருக்கு பெயர். வில்லை வளைச்சிட்டு இருப்பார். தமிழகத்தில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இந்த கோவில் வந்து 1400 வருஷம் பழமையான ஆலயம். ஆனால் எந்த மன்னருடைய காலகட்டங்கிறது சரியாக கணிக்க முடியல. முற்கால சோழர்கள் காலகட்டம் அதில் மாற்றம் இல்லை, அதில் எந்த மன்னருடைய காலகட்டம் அப்படிங்கிறது சரியாக கணிக்க முடியல. ராஜேந்திர சோழன் வந்து இங்கே ஆட்சிக்கு பகுதி, நம்ம கங்கை சோழபுரத்துடைய அவர் தலைநகராக அவர் அமைச்சு இங்கே வந்த பிற்பாடு இந்த கோயிலை விரிவடைச்சிருக்காங்க, விரிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்டடக்கலையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டடக்கலை வந்து பல்லவர்கள் காலத்து கட்டடக்கலையாகவும், வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரங்கள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை சோழர்கள் கால கட்டடக்கலையாகவும் இருக்கிறதுனால ராஜேந்திர சோழனுக்கு பிறகு இது பெருசாக விரிவடைஞ்சிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கங்கை சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிறப்பான சிலை இருக்கும். அதாவது சிவபெருமானி வந்து முடிசூட்டுற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அது கங்கை சோழபுரத்துடைய லோகோவே அதுதான். ஏன்னா அவர் அந்த சிற்பி வந்து ராஜேந்திர சோழனை மனசில் வச்சு தான் அந்த சண்டிகேஸ்வரரை வந்து அங்கே சிலையாக செதுக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. அந்த சிலை வந்து அது தவிர்த்து வேற எந்த கோயிலும் இல்லை. நம்ம கோவில் அது சுதை சிற்பமாக இருக்கு. ராஜகோபுரத்தில் முன்பகுதிகளில் சிவபெருமான் வந்து சிவபெருமானும் அம்பாளும் உட்காந்துக்கிட்டு சண்டிகேஸ்வருக்கு முடிசூட்டுற மாதிரி ஒரு சிற்பம், அதை சுதையில் செஞ்சுருக்காங்க. அங்கே கல்லில் இருக்குது, இங்கே வந்து சுதையில் அந்த சுண்ணாம்பில் அந்த வடிவத்தில் இருக்காங்க. பக்கத்துலேயே ராஜராஜ சோழன் வந்து வணங்கிட்டு இருக்கிற மாதிரி ராஜராஜ சோழனுக்கும் ஒரு சிலை நம்ம ராஜகோபுரத்தில் முன்பகுதியில் வச்சுருக்காங்க. காஞ்சி பெரியவர் வந்து ரொம்ப பெரிய பிரியம். உடையார்பாளையம் ஜமீன் மேலே காஞ்சி பெரியவருக்கு ஒரு பெரிய பிரியம் உண்டு. அவருக்கு வந்து பல்லக்கெல்லாம் இங்கேருந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. சாமி வந்து வெளியில் போகும்போது நடக்கூடாதுக்கு பல்லக்கு இங்கேருந்து கொடுத்து அந்த பல்லக்கு தூக்கிறதுக்கு ஆட்களையும் அமுச்சு வச்சு அவங்கள எங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு மடத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமோன்னு சொல்லி அவளுக்கெல்லாம் தனியாக வீடு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் மாத சம்பளம் கொடுத்து அந்த ஆட்கள் அங்கேயே தங்க வச்சுருக்காங்க. சாமி வெளில போகணுன்னா இந்த பல்லக்கு எடுத்துகிட்டு அவங்க போய் தூக்கிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி உடையார்பாளையம் ஜமீன்தார் பெரிய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே கோவில் அது மட்டும் இல்லாமல்
காமாட்சி அம்மனை வந்து இங்கே வச்சு பாதுகாத்து கொடுத்தனால பெரியவருக்கு ஒரு பெரிய பற்று உண்டு உடையார்பாளையம் மேலே. சாமி அடிக்கடி இங்கே வந்திருக்காங்க, அடிக்கடி இங்கே வந்து இருந்து ரொம்ப நாள் தங்கி பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த அம்பாள் இருக்கும்போதெல்லாம் இங்கே வந்து தங்கி பூஜை பண்ணிருக்காங்க. இன்னொன்று, அவர் நம்ம ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த நீராழி மண்டபத்துக்கு அங்கே போய் வணங்குறதுக்கு ஒரு பெரிய பிரியம். சாமிக்கு வந்து நீராழி மண்டபம் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரியங்கிறதுனால மன்னர்கள், நம்ம இந்த உடையார்பாளையம் ஜமீன்தார்கள் வந்து ஒரே இதிலான போட், ஒரே மரத்தாலான ஓடம் செஞ்சு சாமியை உட்கார வச்சு அங்கே போய் அவங்க நீராழி மண்டலத்தில் தியானம் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்கு சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ சமீப காலமாக வந்து நம்ம மகாபரிவா டிவோட்டிஸ்லாம் சேர்ந்து அந்த போட்டுக்கு வந்து செப்பு தகுடு போட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி மெழுகு பொம்மைன்னு அந்த இதில் வந்து ஒரு விக்கிரகம் வைக்கிறதா பிளான் இருக்காங்க. இப்போது தற்காலமாக வந்து செப்பில் வந்து தகுடு போட்டிருக்காங்க. அந்த போட்டை இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்ம உடையார்பாளையத்தில் பெரியவா ஞாபகமாக இன்னும் ரொம்ப ரொம்ப வருட காலமாக ஆனாலும் சாமி ஞாபகமாக இங்கேயே பாதுகாத்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து வர மண்டபத்துலேருந்து தான், மடத்துலேருந்து தான் வந்து கூட கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சேமிக்க வைக்கும்போது இந்த இது சேர்த்து வைக்கிறோன்னு. கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இது எங்கள் பெரியவரை நாங்கள் தான் வந்து அவங்க ஞாபகமாக நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி இங்கேயே வச்சு அதை பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 12 ஆண்டுகள் இருந்தாங்க. அவங்க போக்குவரத்தில் அவங்க விஜயம் பண்ண பகுதிகளில், யாத்திரை போன பகுதிகளில் உடையார்பாளையம் தான் அதிகம். அந்த அளவுக்கு இங்கே நிறைய வந்திருக்காங்க, நிறைய இருந்து இங்கே வழிபாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கேயே நிறைய பாட்டி பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உடையார்பாளையத்து மேலே ஒரு பெரிய பற்று உண்டு மகாபெரிவாள். சென்னையிலேருந்து வந்தால் 2 வழி. ஒன்று கங்கண்ட சோபுரம், அதாவது நேராக கும்பகோணம் வழியாக வந்து மீன் சுருட்டி குறுக்கு ரோட்டில் கிராஸ் பண்ணி ஜெயங்கொண்டம் வந்து வரலாம். அல்லது விழுப்புரம், விருதாச்சலம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் இந்த வழியாக வரலாம். சென்னையிலேருந்து வர மாதிரி தான். இங்கே திருச்சியிலேருந்து வந்தால் நேராக ஒரே ரோடு. திருச்சி டு சிதம்பரம் சாலையில் உடையார்பாளையம் ஒரு முக்கியமான ஊராக இருக்குது. திருச்சியிலேருந்து 98 கிலோமீட்டர். ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் நிறைய நிலங்கள்லாம் இருக்குது. இந்த கோவில் பேரில் நிறைய நிலங்கள்லாம் வச்சுருக்காங்க. குத்தகைதாரர்கள்லாம் அப்படியே அதெல்லாம் சாப்பிட்டு, ரொம்ப முன்னாடி ஆட்சியில் வந்த ஒரு இந்த நில உச்சவரம்பு சட்டத்தில் நிறைய பேர் அதை சாப்பிட்டாங்க. ப்ளஸ்ஸு எல்லா கோவிலும் இருக்கிற ஒரு பெரிய தலைவிதி நம்ம உடையார்பாளையம் கோயிலுக்கும் இந்த குத்தகைதாரர்கள்லாம் சரியான வகையில் குத்தகை கொடுக்கறதில்ல. அதனால கோவிலுக்கு வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. லாஸ்ட்டாக வந்து 1990 கும்பாபிஷேகம் ஆச்சு. அதன் பிறகு இப்போது கும்பாபிஷேகத்தின் முயற்சிகள்லாம் ரொம்ப ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க நிர்வாகத்தின் சார்பாக. இப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசாங்கத்தில் இந்த கோவிலுக்குன்னு அவங்க கான்ட்ரிபியூஷனாக 1.5 கோடி ரூபா சட்டசபையில் அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு 3 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். அதன் பிறகு 2வது பட்சமாக கூட அறிவித்து பணம் வந்திருக்கு. திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கும்பாபிஷேகத்துக்கான முயற்சியில் திருப்பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. டோனர் நிறைய தேவை. அதாவது அரசாங்கத்தின் மூலமாக வந்த தொகை மிக குறைவு. இந்த ஆலயத்தோட பரிபாலனத்துக்கு அந்த தொகை ரொம்ப குறைவு. டோனர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜமீன்தார்களும் அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம கோவிலுடைய பரிபாலனத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூபா வருமானம் ரொம்ப குறைவு. இங்கே பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து இந்த கோவில்களில் அப்படியே திருமணங்கள் நடக்கும், பக்கத்தில் வர கிராமங்களுடைய சப்போர்ட், அவ்வளோதான். சுமாரான வருமானம் உள்ள கோவில் தான். அதனால பெருசாக இதை பிரதிபலிக்க முடியல, வெளியில் கொண்டு போக முடியல. வருமான குறைவு தான் மெயின், முக்கியமான விஷயம் வருமான குறைவு தான். அதனால தான் இதை சரியாக வெளியில் கொண்டு போக முடியல. அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் இப்போ வந்திருக்கு, இந்த முறை தான் வந்திருக்கு. இதில் அந்த தொகை குறைவானதாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு தேவையான அளவுக்கு அந்த தொகை இல்லை. அதனால் உபயதாரர்கள் டோனரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 இடத்துல ராஜாவும் கேட்டிருக்காங்க, அரண்மனையிலேருந்தும் கேட்டிருக்காங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் இன்னும் ஒரு 6 மாதங்களில் கும்பாபிஷேகம் பண்ணலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபருடைய இதால் இது செஞ்சிட முடியாது. அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் மாதிரிலாம் இப்போது பெரிய வருமானம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மன்னர்கள் அப்போ தனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லுக்கு மறுசொல்லு கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. அரசாங்கத்தின் ப்ரெஷர் ஒரு பக்கம், வருமானம் குறைவு அப்படிங்கிறது ஒரு பக்கம். தனிநபர் எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கோவிலை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஏரி குளம்லாம் சேர்ந்து 16 ஏக்கர் இதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மை நடக்கும். நிறைய ஆலயங்கள் இந்த மாதிரி சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதில் இந்த நம்ம உடையார்பாளையம் கோவில் மாதிரி ஒரு புராதனமான கோவில்களை நம்மளாம் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் வந்து புதுசாக 1000 கோவில் கட்டுறதை விட இருக்கிற ஒரு ஆலயத்தை சரி பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதனால பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தால் இந்த கோயில் இன்னும் சிறப்பாகும். புது கோயில் கட்டாதன்றார். புதிய கோயில் ஏன் நீ கட்டுற? இங்கே இல்லாத எங்கேயுமே கிடையாதுன்றார். இங்கே அவ்வளோ ஏன்னா இந்த ஆகம கோவில்கள்லாம் அதோடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய சேர்க்கையை ரொம்ப சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுற ஒரு பவர் இந்த
ஆகம கோயில்களுக்கு உண்டு. சிறுக சிறுக அந்த புதுசு புதுசாக இப்போ வரக்கூடிய இந்த சிமெண்ட்டு இந்த வகையில் கட்டுற கோயில்களோட இந்த பழைய கற்றளிகள்னு சொல்லுவாங்க, இந்த கருங்கலால் கட்டப்பட்ட கோயில்களுக்கு இந்த ஆகர்ஷண சக்தி அதிகம். அதனால அதெல்லாம் பராமரிங்கன்னு பெரியவா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த 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 சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய கோயில் கிடையாது. நம்ம அருகாமையில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்கு. அந்த கோவில் இந்த அளவுக்கு பிரதிபலிக்காது. அது அதோடைய கட்டடக்கலை அம்சம் வேற. ஆனால் இந்த மாதிரி ஒரு எலாபரேட்டா ஜனங்க வந்து உட்கார்ந்து ஒரு இது பண்றதுக்கு உண்டான ஒரு எலாபரேட்டா இருக்கக்கூடிய தன்மை இந்த உடையார்பாளையம் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் கோவில் தான் அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பான கோவில். அதனால இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வரவு 10 ரூபாயா இருக்கு, செலவு 10,000 ரூபாயா இருக்கு. ஆகையினால இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய நிர்வாகத்திற்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால நிச்சயமா பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாகர்த்தா சிவசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோம் பார்வதி பரமேஸ்வராபியாம் நமஹா. உடையார்பாளையம் ஜமீன்தாருடைய மூத்த வாரிசு எங்களுடைய தகப்பனார் கேச்சி பெரிய குழந்தராஜான்னு அவங்க தான் வந்து இந்த கோயிலை 1990 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து காஞ்சி சங்கர மடத்தில் கேட்டோம். அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லெவலில் திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகமும் காஞ்சி சங்கர மடத்து மூலியமாக தான் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். எங்களை முன்னோர்கள்லாம் வந்து இந்த கோயிலையும் பேரணீஸ்வரர்னு இந்த சிவன் கோயில், பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது 2 கோயிலும். இந்த கோயிலில் 90 கும்பாபிஷேகம் ஆச்சு. காஞ்சி சங்கர மடத்து மூலியமாக செஞ்சாங்க மகா பெரியவா தான் இந்த உடையார்பாளையத்துக்கு ரொம்ப இந்த கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினவங்க. காஞ்சி காமாட்சி, பங்காரு காமாட்சி, காஞ்சி வரதராஜ பெருமாள், அத்திவரதர், ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர், சிதம்பரம் நடராஜா, இதெல்லாம் உடையார்பாளையத்தில் வந்து திப்பு சுல்தான் ஐதரளி காலத்தில் நடைபெற்ற போரில் இங்கே உடையார்பாளையத்தில் தான் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. அந்த ஒரு அபிமானம் தான் காஞ்சி சங்கராச்சாரிய மகா பெரியவாளுக்கு. இது வந்து எங்கள் குடும்பத்து மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. காஞ்சி மகா பெரியவா வந்து இங்கே 3 தடவை ஒவ்வொரு மண்டலம் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த போட்டில் வந்து ஏரியை சுற்றி வந்து வளம் வந்திருக்காங்க. வளம் வந்தப்போ தான் அந்த போட்டை வந்து எங்களை விலைக்கு கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோன்ட்டு பித்தளையிலேயே போட்டு ஒரு நண்பர் வந்து ஒரு வந்து பொம்மையை செஞ்சு கொடுத்தாங்க. பெரியவா பொம்மையை வச்சு செய்கிறேன்னு. அப்போ வந்து ஜமீன்தார் காலத்தில் ஒன்று இருந்த நல்ல நிலையில் இருந்தப்போ கோயிலெலாம் பராமரிப்பு இருந்தது. இப்போ நிலம்லாம் இருக்குது. நிலம் இருந்து யாரும் குத்தகை கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த கோவிலோட கல்யாணம் தான் வருது. அந்த கல்யாணத்தை வச்சு தான் இப்படி ஐயர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு பராமரிச்சுட்டு வரோம். கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா நல்லா சிறப்பாக செய்யலாம். அவங்க வந்து 1,27,00,000 அலாட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் போக 99 லட்ச ரூபா இது பண்ணாங்க. அது பற்றாக்குறையாக இருக்குதுன்னு 2வது எஸ்டிமேட்டும் போட்டாங்க. 2வது எஸ்டிமேட்டில் 40 லட்சம் 60 லட்ச ரூபா எஸ்டிமேட் பண்ணாங்க. இந்த பணம் வந்ததுன்னா இந்நேரம் சிறப்பாக வேலை நடந்திருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து இதுமாரி இருக்கிறதுல தனியாரும் வந்து கோவில்னால் எல்லாருக்கும் பொதுவாக நிர்வாகம் தான் ஜமீன்தார் குடும்பத்தில் இருக்குது. யார் மூத்த வாரிசோ அவங்க தான் பார்க்குறதுன்ட்டு இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் தாத்தா பெரிய முன்னோர்கள்லாம் எழுதி வச்சதுனால தான் இதை வந்து சிறப்பாக செய்யணுன்னா இன்னும் 2 கோடி ரூபா கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணாங்கன்னா முடியும். எப்படியாவது இந்த கோயிலை வந்து புனருத்தாரணம் பண்ணிடணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை வந்து ஆண்டவன் தான் செயல்படணும். இவ்வளவுக்கு காரணகர்த்தாவே இந்த உடையார்பாளையம் கோயிலுக்கு வளர்ச்சிக்கு காரணமே மகா பெரியவா தான். மகா பெரியவாளுடைய ஆட்சியில் தான் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்களும் வந்து செய்கிறேன்ட்டு தான் அவங்களும் சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி செயல்படுத்த முடியாத அந்தம்மா விட்டுட்டாங்க. இப்போ இருந்தும் இப்போ எப்படியாவது முழுமையான மக்கள் ஒத்துழைப்போடு திருப்பணியும் முடித்து கும்பாபிஷேகமும் செய்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவன் நான் எதுவும் செய்யணும், அவ்வளோதான்.